எபிசோட் 97. ஒளியின் ஓவியம். விஜயநகர அரசாங்கத்தில் ஒரு புதுமையான சம்பவம் நடைபெறவிருந்தது. ஒரு பிரபல ஓவியர் ராஜாங்கத்தின் மாபெரும் கலைஞரான ராமசாரதி ஒரு அதிசய ஓவியத்தை வரையத் தொடங்கினார். ஆனால் இது சாதாரண ஓவியமல்ல. இது ஒளியால் உருவாக்கப்பட்ட ஓவியம். யாரும் இதை பார்த்து அதிசயித்து போகும் அளவிற்கு அது வித்தியாசமான ஒன்றாக இருக்கப் போகிறது. இந்த செய்தி மன்னர் கிருஷ்ணதேவராயரின் காதுகளுக்குச் சென்றது. அவர் மிகுந்த ஆவலுடன் அந்த ஓவியத்தை பார்க்க ஆசைப்பட்டார். அரசவையில் உள்ள பலர் இதை ஒரு மர்மம் என கருதினர். அவ்வப்போது மன்னர் அரசவையில் புதுமை மிக்க விஷயங்களை அறிந்து கொள்ள விரும்புவார். அதனால் இந்த ஓவியத்தின் உண்மையை கண்டுபிடிக்க தெனாலி ராமனை அழைத்தார். தெனாலி, இந்த ஒளியின் ஓவியம் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மன்னா, ஒளியால் ஓவியம் வரைய முடியுமா? இது உண்மையாக இருந்தால் அது நிச்சயம் உலக அதிசயங்களில் ஒன்று. மன்னர் மெலிதாக சிரித்தார். நீயே நேரில் சென்று பார்த்துவிட்டு உண்மையை எனக்கு தெரிவிக்க வேண்டும். தெனாலி உடனடியாக ஓவியரின் இல்லத்திற்குச் சென்றார். ராமசாரதி ஓவியத்தின் மீது ஒரு துணி போட்டு மறைத்து வைத்திருந்தார். இந்த ஓவியத்தை பார்க்க நீங்கள் தயாரா? என்று கேட்டார். நிச்சயம், என்று தெனாலி உற்சாகமாக சொன்னார். ராமசாரதி மெதுவாக அந்த ஓவியத்தின் மீது இருந்த போர்வையை அகற்றினார். அனைவரும் ஆச்சரியத்தால் மௌனமாகி விட்டனர். ஒளியில் மின்னும் ஓவியம். ஒரு வெண்மையான சுவற்றில் ஒளி மற்றும் நிழல் கொண்டு உருவாக்கப்பட்ட ஓவியம் அது. ஒரு பிரம்மாண்டமான அழகிய படைப்பு. தெனாலி அதை கவனமாக நோக்கினார். இது ஓவியம் அல்ல, மந்திரம் போன்றது. இது எப்படி சாத்தியமாகிறது? ராமசாரதி சிரித்தார். இதற்கு பின்னால் ஒரு சின்ன ரகசியம் இருக்கிறது. தெனாலி அதன் பின்னணியை ஆராய்ந்தார். அவர் சுவரை நெருக்கமாக பார்த்தபோது சிறிய சிறிய கண்ணாடி பகுதிகள் ஒளியை பிரதிபலித்து ஓவியத்தை உருவாக்கியிருப்பதை கண்டுபிடித்தார். இவை வெவ்வேறு கோணங்களில் ஒளியை கொண்டு செல்லும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. அடடா, மிகச் சிறந்த யோசனை. ஆனால் இது ஓவியம் அல்ல, அறிவியல் பயன்முறையால் உருவாக்கப்பட்ட கலை என்று தெனாலி மகிழ்ச்சியுடன் கூறினார். மறுநாள் தெனாலி ராமன் மன்னரிடம் வந்து இந்த அதிசய ஓவியத்தின் உண்மை நிலையை விளக்கினார். மன்னர் ஆச்சரியப்பட்டார். அப்படியென்றால் இது ஒரு புதுமையான அறிவியல் நுட்பமா? ஆமாம் மன்னா, இது ஓவியக்கலையின் புதிய பரிமாணம். மன்னர் கிருஷ்ணதேவராயர் ராமசாரதியை அழைத்து பாராட்டினார். நீங்கள் ஓவியத்தை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளீர்கள். உங்கள் படைப்பிற்கான மதிப்பை நாங்கள் உணர்கிறோம். அந்த ஓவியம் அரச அரண்மனையில் காண்பிக்கப்பட்டது. அனைவரும் அதை பார்த்து வியப்புடன் மகிழ்ந்தனர். அதன் மூலம் விஜயநகரத்தில் கலை மற்றும் அறிவியல் இணைந்து வளர வேண்டும் என்ற எண்ணம் அனைவரிடமும் ஏற்பட்டது. தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் ஒளியின் ஓவியத்தின் மர்மத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் அது கலைஞரின் புத்திசாலித்தனத்தையும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டியது. இதுதான் தெனாலி ராமனின் சிறப்பு.